வணக்கம் நேயர்களே, இப்படிக்கவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சமூக சேவைக்கு ஸ்ரீ அறம் அறக்கட்டையிலிருந்து நம்மிடையே வந்திருக்கிறாங்க திருமதி சாய் ஈஸ்வரி. தொடர்ந்து வணக்கம் சாய் மேடம். வணக்கம். சமுதாயத்துல சமூக சேவைன்றதே குறைஞ்சு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல பெண்கள் வளரணும், இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுலயும் குறைந்த விலையில ஒரு தரப்பினருக்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பணமும் வாங்காமல் அன்னதானம் கொடுப்பதுன்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறைஞ்சிட்டு வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த உந்துதல் உங்களுக்கு வந்துருச்சு? உங்க அறக்கட்டளை மூலமா பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன? பெண்கள் மேம்பாடு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பொதுவா 15 ரூபாய் உணவகம் சொல்லி வச்சு இதுல சில பெண்களை அதாவது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். ஆண்கள் கிடையாது. ஆண்களுக்கு கொடுக்குறோம்னா படிச்ச பிள்ளையும் இருக்காங்க. காலேஜ் படிச்ச பிள்ளைக்கு அவங்களுக்கு தகுந்த அமைக்கலாம், சாப்பாடு பரிமாற தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம். ஆனா அத்தனையுமே தான் ஒரு வேலை பாக்குறோங்கிற அந்த உணர்வே வராது அவங்களுக்கு. பசி அறிந்து அன்னதானம் செய்வோம்னு அந்த விஷயத்திலே ஒரு தாய் தான் இருப்பா முத. ஆனா தாய்க்கு மட்டும்தான் அறிய முடியும். தகப்பன் வாங்கி தருவாரு. ஆனா பசி அறிந்து அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாடு கொடுக்கறது தாயால மட்டும்தான் முடியும். ஒரு சில பெண்கள் கவுன்சிலிங் வருவாங்க. ஆமா ஆமா. பெண்கள் நிலைங்க இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெண்கள் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை சரியான வகையில பயன்படுத்தல அப்படின்னு நீங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மிஸ்யூஸ் பண்ணல. அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில புரிதல் இல்ல. பெண்கள் அந்த வீட்டுக்கு போனோடனே அது இன்னொரு வீடு அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வந்தார். தன்னோட கணவர் மட்டும்தான் தனக்கு சொந்தம். மித்த எல்லாருமே வெவ்வேறு மனிதர்கள், ஒவ்வொரு மனிதர்களா தான் பாக்குறாங்களே ஒழிய அந்த உணர்வுகள் நம்ம வீட்டுல எப்படி நம்ம தாய், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணான்னு எப்படி பார்த்தாங்களோ அந்த உணர்வுல பார்த்தாலே அந்த பெண்களுக்கு அந்த இன்னைக்கு இந்த சிரமப்படுறது ரொம்ப அன்புங்கிறது சிறந்த ஆயுதம். அன்புக்கு அடிபணியாத ஒரு புல்லு பூண்டு கூட கிடையாது. பெண்கள் தான் அடங்கி போகணும், பெண்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். நம்ம பெண்கள் நாம தான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க தவிர ஆண்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லவே இல்லையே. பொதுவாவே ஆண்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கான விஷயம் அந்த வெளிப்படுத்துற தன்மை தெரியாது. அவங்க எப்பயுமே அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பெண்கள் வெளிப்படுத்துவாங்க, வச்சுக்குவாங்க. மேம், நான் ஒரு 10 இருக்குது. ஆணோ பெண்ணோ ஆண்கள் கோவப்பட்டாங்கன்னா பெண்கள் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா. அதாவது குடும்பம்னாலே விட்டு கொடுத்து போற மனம். நான் சொல்றேன், ஆண்களுக்காக சொல்றேன். வெளியில போனீங்கன்னா நீங்க சாப்பிடுற எல்லா நேரத்துல உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க. அதே நேரத்துல நீங்க காலையில வீட்டுல இருந்து சாப்பிட்டு போயிருக்கீங்க, உங்க மதிய உணவு உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்துருக்கலாம். சோ இல்ல நீ வெளியில கூட சாப்பிட்டியாமா, நீ ஒரே ஒரு வார்த்தை கேளுங்களேன், அது ப்ராப்ளம் சால்வ். மேம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கிட்ட அடிக்க இதுவா எங்கிட்டு வரும் சொல்லுங்க பாப்பா, ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஈவினிங் கிளம்பிட்டேமா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாட்டர் தண்ணி போடு, இந்த ஒரே ஒரு வார்த்தை. உனக்கு என்ன வாங்கிட்டு வரணுமா? பால் பாக்கெட் வாங்கிட்டு வரவா, சன்ரைஸ் வாங்கிட்டு வா, இல்ல உனக்கு வேற ஏதாவது வேணும், அதாவது நீ குறிப்பிட்டு எனக்கு பூ வேணுமா, அது வேணும், இதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது வேணுமா, அந்த வார்த்தை ஒரு உணர்வு. அது கற்பு காதல். அது ஒரு அருமையான உணர்வு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனும் வள்ளியும் என்னோட மனைவிக்கு நான் இதை வாங்கி கொண்டு போய் நான் கொடுக்குறேன். கேட்டு கொடுப்பதை விட கேட்காமல் கொடுப்பதற்கு மதிப்பு அதிகம். ஒண்ணும் இல்ல, இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெருசா சாப்பிடுறதுக்கோ வேற ஏதாவது வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. 10 ரூபாய்க்கு டீ கடையில விக்கிற அந்த சோம்பு மிட்டாய், இந்த லட்டுமா என்னமோ இருக்கும் பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா மேம்? இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த தன்னோட தகப்பன் கிட்ட அவ உணர்ந்தவ. இன்னும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைக்கு அவர் பிள்ளைக்கு வேலை முடிஞ்சு வர்றப்பெல்லாம் சரி ஒரு பொட்டணம் கொண்டு வருவாரு. எங்க அப்பா எனக்கு மொத்தம் உங்க அப்பா பெருசா வாங்கி கூட சொல்ல மாட்டா. அவங்க அப்பா 5 பவுன் 10 பவுன் நகை போட்டெல்லாம் சொல்ல மாட்டா. எங்க அப்பா வெளியே ஆபீஸ் விட்டு வர்றப்ப எனக்கு இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தேங்காய் மிட்டாய் இருக்கு பாரு, இந்த பப்ஸ், எந்த மிட்டாய் இருக்கு பாரு, அது பப்ஸ், அந்த முட்டை பப்ஸ் இருக்கு பாரு, இப்படி இருக்கும் பாரு சோமாஸ், இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆக மொத்தம் அதோட மதிப்பீடே 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு உரிய காதல். அது இது அப்பா கிட்ட கேட்டு, அப்பா போன் பண்ண, அப்பா நான் கிளம்பிட்டேன், மனைவி கிட்ட தான் கேட்பாரு. மனைவி கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்பாங்கிறப்ப இடையில போன புடுங்கி, அப்பா இது வாங்கிட்டு வாங்க. ஆக மொத்தம் கேட்டது என்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் என் பிள்ளை அது அந்த போனை பிடிங்கமா, ஒரு நிமிஷம் கொடுங்க அப்பாட்ட போன் பண்ணாங்க, இல்ல நீங்க கொடுங்க அப்படின்னு அது வாங்கி அது கேட்டது பாருங்களேன், என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. நான் இடத்துக்கு அன்பு அக்கறை இது ரெண்டும் இருந்ததுன்னா அரவணைப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2 தான் நடக்குது. எத்தனை கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? நான் ஒரு 10-20 கவுன்சிலிங் வரையும் கூட நான் பண்ணிருக்கிறேன். நானு சேர்ந்து வாழ்றாங்க மேம். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து ஃபைனலா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? புரிதல் தான் எல்லாமே. கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம், அந்த புரிதல், கல்யாணத்துக்கு முன்னே இருந்த காதல் 80 வயசு ஆனாலும் அப்படியே இருந்தாலே அது சுபம் தான். அறிவுரை சொல்வதற்கு தான் வீட்டுல மூத்தோர்கள் இல்லாம போயிடுறாங்க. இதனாலும் கேட்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறாத பட்சத்துலதான் இன்னைக்கு இப்படியான பிரிவுகளை நடக்குதுன்னா, சிம்பிளா சொல்லிட்டுங்க, விட்டு கொடுத்து புரிதலோட அன்போட அந்யோன்யமா இருங்க. இதுதான் வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஆயுதம். கலந்ததுக்கு நன்றி.